ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு கார்டன் அப்டேட் பார்க்க போகிறோம். சின்ன அப்டேட் வந்து பார்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தைப்பட்டத்தை வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சாச்சு அப்படின்ட்டு சொல்லி லாஸ்ட்டாக வந்து விதை விதைப்பு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த விதையோட முளைப்பு திறன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். கூடவே வந்து தக்காளி, கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நடவு செஞ்சாச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னும் புதுசாக நம்ம தோட்டத்தில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகாவியம், மீன் அமிலம், க்ரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெய் மிளகாய். இந்த 2 நெய் மிளகாய் தான் உங்கள்கிட்ட நான் நடவு செய்யும் போது காமிச்சேன். நடவு செஞ்சு நல்லா அருமையாக அட்டகாசமாக வந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3வது செடி. இது வந்து நான் நடவு செய்யும் போது உங்கள்கிட்ட காமிக்கல. இது முன்னாடியே நான் நடவு செஞ்சுட்டேன். அதனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. மொத்தம் 4 செடி வச்சுருக்கேன். இன்னொரு செடியும் பார்த்திங்கன்னா இதே அளவு பெருசாக வந்து இருக்குதுங்க. நல்லா அட்டகாசமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது நெய் மிளகாய் செடி. நெய் மிளகாய் செடி பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் ரொம்ப நல்லாவே வளருதுங்க. சம்மரில் வந்து அந்தளவு எங்களுக்கு வளர மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எப்படின்ட்டு தெரியல. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் வந்து 2 வச்சேன் இல்லைங்களா, 2மே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இது வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 செடி வச்சுருந்தேங்க. அதுவும் நல்லா பெருசாக வந்துச்சு. அதை வந்து நான் வீடியோ காமிக்கல. இது மட்டும் தான் உங்கள்கிட்ட நடவு செய்யும் போது காமிச்சேன். அதனால் இதோட வளர்ச்சி மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது வானம் பார்த்த மிளகாயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நம்ம மழைக்கு முன்னாடியே நட்டாச்சுங்க. இந்த மெக்ஜாம் புயல் வந்தது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து நான் நடவு செஞ்சேன். அந்த மலையில் அடித்து பிடிச்சி தாக்கு பிடிச்சி எப்படியோ வந்துருச்சுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து விதைகள் வந்து போட்டு விட்டுருந்தேன். நமக்கு நடுறதுக்காக போட்டிருந்தேன். நட்டது போக மிச்சம் இருக்குது தக்காளி செடியெல்லாம். அந்த தக்காளி செடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி கவரில், சின்ன கவரில் மாற்றி நடலான்ட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் மாற்றி நடணும். அதுலேயே விட்டோம்னா காலிஃப்ளவரோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்குங்க. எல்லாம் எடுத்து நடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டைப்புடலை ஒரு பேக்லேயும், நீட்டப்புடலை வந்து ஒரு பேக்லேயும் போட்டு விட்டுருந்தேங்க. 2மே சூப்பராக முளைச்சி வந்திருக்குது. லாங் பீன் வந்து ரெட் கலர் லாங் பீன், அப்புறம் பச்சை கலர் லாங் பீன் போட்டு விட்டுருந்தேன். ரெட் கலர் லாங் பீன் வந்து 3 பாட்லையும், கிரீன் கலர் லாங் பீன் வந்து 1 பாட்லையும் போட்டு விட்டுருந்தேன். 4 பாட்லையுமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குது. போட்ட எல்லா விதைகளும் முளைச்சிருச்சுங்க. ஒவ்வொரு பேக்லேயும் ஒரு கொடி தான் விடணும். மிச்சத்தெல்லாம் பிடுங்கி வேறு பேக் கூட நம்ம மாற்றி நடலாம். விதை போடும்போது வேறு இடத்துனைக்கு இருந்தது, இப்போ வேறு இடத்துனைக்கு இருக்குன்ட்டு பார்ப்பீங்க. ஆமாங்க, அந்த இடத்துனைக்கு கொஞ்சம் பந்தல் காலியாக இல்லை. அதனால் இது முளைச்சதுக்கப்புறம் பந்தல் எங்கனைக்கு காலியாக இருக்கோ அங்கனைக்கு மாற்றி தூக்கி வச்சுட்டாங்க பேகெல்லாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து போட்டோம் இல்லைங்களா, செடி பீன்ஸ் வந்து போட்டேன். இது வந்து பச்சை கலராக இருக்கிற பீன்ஸு. இந்த பேக்கில் வந்து 3 செடி விடலாம் அப்படின்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டேன் இல்லைங்களா விதை. அதில் பார்த்திங்கன்னா 2 முளைச்சிருக்கு. இன்னும் ஒரு இடத்துனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் லேட்டாக முளைக்குது. இது வந்து பேக் கொஞ்சம் பெருசு, அதனால் 3 செடி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 3 செடி விடும்போது பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா செறிவூட்டப்பட்ட மண்ணாக இருக்கணுங்க. ஒரு பேக்கில் 3 செடிலாம் விட்டோம்னா அப்போ தான் ஈல்டு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் பீன்ஸ் வந்து போட்டு விட்டுருக்கேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 3 செடி விடுற மாதிரி போட்டிருக்கேன் ஒரே பேக்கில். இதுவும் கொஞ்சம் பெரிய பேகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இந்த பேக்கில் வந்து ஒரு 25 முள்ளங்கி விதை கிட்ட போட்டிருக்கேங்க. 25 முள்ளங்கி வர்ற மாதிரி. முள்ளங்கி விதை போடும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கல. எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குது. இப்போ ஒரு பேட்ச் அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்குது. அது முடியறதுக்குள்ளே நமக்கு முள்ளங்கி வேணும் அப்படின்ட்டு சொல்லி தாங்க போட்டு விட்டேன். இது வந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. 1-2 முள்ளங்கி வந்து இதில் பறிக்கலாம். நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த முள்ளங்கி வந்து அறுவடை முடிய போகிற நேரத்தில் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, விதை போட்டு முளைச்சி வந்திருக்குது. அது வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும். முள்ளங்கிக்கெல்லாம் சீசன் இல்லைங்க, எப்போ வேணாலும் போட்டு விடலாம். இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்யூஸுங்க. லெட்யூஸ் வந்து விதை போடும்போது நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். பச்சை கலரும் போட்டிருக்கேன், அப்புறம் சிகப்பு கலர் 2மே போட்டு விட்டுருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடுப்புற மட்டும் போட்டு விட்டுருக்கேங்க. ஏன்னா இது நம்ம வளர்த்த அனுபவம் கிடையாது. இதான் முதல் தடவை. கொஞ்சம் பரவலாகவே தூவி இருக்கலாம் போல இருக்குது. போட்ட எல்லா விதையுமே கொயன்னு முளைச்சி போயிடுச்சுங்க. சரி, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் களைச்சி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி வளருது அப்படின்ட்டு சொல்லி இதோட வளர்ச்சியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க. அடுத்து இது என்ன கீரை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரை வந்து போட்டு விட்டேங்க. நல்லா நிறைய விதை தான் போட்டு விட்டேன். ஆனால் பூனை தொல்லை கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. பூனை வந்து எல்லாம் நோண்டி போட்டுருச்சுங்க. அது எல்லாம் விதையெல்லாம் போயிடுச்சு. அந்த நடுப்புற பாருங்கள் குழி மாதிரி இருக்குது. சக்கரவர்த்தி கீரை இதான் ஃபஸ்ட்டு தடவை நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் கீரை, அதாவது டபுள் கலர். நடுப்புற வந்து அந்த பிங்க் கலராக இருக்கும், சைடில் வந்து பச்சை கலராக இருக்கும். இதை வந்து மயில் கீரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து தண்டங்கீரைங்கிறனால பரவலாக தான் போட்டு விட்டுருக்கேன். நல்லா தண்டு நல்லா பெருத்து நல்லா இலை பெருசு
பெருசு பெருசாக வரும்ன்ட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முளைச்சி வந்துருச்சுங்க. இந்த தடவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முளைச்சி வந்துருச்சு. இது வந்து நாட்டு ரக கொத்தமல்லி, நம்ம சேலுக்கு வச்சுருக்க கொத்தமல்லி தாங்க இது. ரொம்ப சூப்பராகவே கொத்தமல்லி வந்து இந்த சீசனில் வளரும். மழையில் தான் எல்லாம் அழுகி போயிடும். இப்போ போட்டு விடலாம் கொத்தமல்லி எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செரி தக்காளி. இந்த செரி தக்காளி மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடியே நட்டுருந்தேங்க. அது வந்து பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துக்கு ஒரு 3 செடி வச்சு விட்டேன். 2 செடி நல்லா வந்துட்டு இருக்குது. ஒரு செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்குதல் வந்துருச்சு. சரி, அது எப்படி வருதுன்ட்டு பார்த்துட்டு பிரிங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. தக்காளி செடி பாருங்கள், பனிகாலங்கிறனால ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். செடி பார்க்குறதுக்கு பனியில் தாங்க தக்காளி செடி சூப்பராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 3 வெரைட்டி தக்காளி இப்போ நட்டிருக்கேன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது என்னென்ன தக்காளி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செரி டொமேட்டோ, இண்டிகோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த செரி டொமேட்டோ, அப்புறம் வந்து லைபீரியா தக்காளி நட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ பியர் டொமேட்டோ. இது 3 தான் நாற்று ரெடியாக இருந்தது நடவு செய்கிறதுக்கு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 செடி வந்து நட்டிருக்கேங்க. 4 செடின்னு பார்க்கும்போது 12 செடி வந்து நட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கும்கும் கேசரி போட்டிருக்கேன், ஜாமுன் தக்காளி வந்து போட்டிருக்கேன், நாட்டு தக்காளி அதாவது புளிப்பு தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாமே நாட்டு தக்காளி தான், அது புளிப்பு தக்காளி அது போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் பியர் டொமேட்டோ வந்து போட்டிருக்கேங்க. அதெல்லாம் நடவு செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ தான் முளைச்சி வந்திருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தனால நாற்றுகள் வந்து போட முடியாமல் போயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போன வருஷம் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை விட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நட்டிருந்தேங்க. நான் வீடியோ கூட போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டர் கேனில் வந்து நட்டு விட்டுருந்தேங்க. அது மிக்ஜாம் புயலுக்கு முன்னாடியே நான் நட்டு விட்டுருந்தேன். புயல் மழையில் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. மிச்சம் இருந்த செடியும் பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. அப்படியே செடி ஒரு மாதிரியாகவே இருந்தது. இன்றைக்கி தான் 2 செடியை வந்து பிடுங்கி போட்டுட்டேன். ஒரே ஒரு பாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோஸ் செடி வந்து இருக்குது. அது 2ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் விடக்கூடாது, ஒன்றை பிடுங்கி பக்கத்தில் இருக்க பாட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிகப்பு கலர் கேபேஜ் வந்து போட்டு விட்டுருக்கேங்க. இந்த சீடு கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2-3 எடுத்து நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நம்ம நட்டோம் இல்லைங்களா, நடும்போதே முளைச்சி வந்திருந்தது. அதனால் வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுங்க. நல்லா பெருசாக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ அந்த தாள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து வந்து நூல்கோல் வந்து 2 பாட்டில் போட்டு விட்டுருந்தேங்க. ஒரு பாட்டில் 7 நூல்கோல் வர்ற மாதிரி 2 பாட்டில் வந்து போட்டு விட்டுருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லாவே முளைச்சி வந்திருக்குது. நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மழையில் கொஞ்சம் அடி வாங்கிருச்சுங்க. காய் வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பழைய செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த ஊதா கொத்து கத்திரி வந்து நாற்று போட்டு விட்டுருந்தேன். அந்த நாற்று வந்து நடவு செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தது. அதில் வந்து ஒரு 4 செடியை வந்து நட்டு விட்டுருக்கேங்க. ஏன்னா இன்னும் வந்து நிறைய வெரைட்டி போடணும் அப்படின்ட்டு நாற்றுகள் வந்து போட்டு விட்டுருக்கேன். என்னென்ன நாற்றுகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரி போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகரி கத்திரியும் போட்டு விட்டுருக்கேங்க. அதெல்லாம் நடவு செய்யணும். புதினா பார்த்தீங்கன்னா மழை முடிஞ்சதுக்கப்புறம் காஞ்சி போய் கலந்தது. இந்த புதினா செடி வராது போல இருக்குது, பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எல்லாம் ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ. அதனால் அதை பிடுங்கலை. இது பார்த்தீங்கன்னா வேங்கரி கத்திரிங்க. வேங்கரி கத்திரி வந்து சரி நடலாம் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் விதை வந்து போட்டு விட்டுருந்தேன். அதுவும் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இது 2லேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகாய் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் தொப்பி கத்திரி இதெல்லாம் நேற்றுக்கு தாங்க போட்டேன். அதனால் இன்னும் முளைச்சி வரலை. இதெல்லாம் முளைச்சி வந்து நடவு செய்கிறதுக்கு எப்படி இன்னும் 1 மாதம் ஆகும். லாஸ்ட்டாக வந்து விதை போடும்போது இன்னும் நிறைய விதைகள் வந்து போட்டிருந்தேன். மிதிப்பாகற்காய் போட்டேன், அப்புறம் நார்மல் கோஸ் போட்டேன், இன்னும் நிறைய விதைகள் வந்து போட்டேன். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காமிக்கல. ஏன்னா அங்கே தனித்தனியாக பாட்டுருக்கிறனால வீடியோ எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. இப்போ எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அதோட வளர்ச்சியால் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட அப்டேட் வந்து பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட விதைகளோட முளைப்பு திறனும் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.